அன்டிக்ளேர்டு சோர்சஸில் 300 கோடி வாங்கியிருக்குன்னா இட்ஸ் அ கிளியர் கேஸ் ஆஃப் பாசிபிலிட்டி ஆஃப் ப்ரூட்டல் கரப்ஷன். உத்தமர்கள் நாங்க தான் பேசுறல்ல, உங்க முகமூடி இப்ப கிழியுது. இதுக்கு பதில் சொல்லு. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. உலகிலேயே நாங்கள் தான் உத்தமர்கள் என்று வேஷம் கட்டுபவர்கள் தங்கள் கட்சிக்கு 300 கோடி ரூபாய் முகமரியாதைகளிடமிருந்து வந்தது என்பதை எப்படி நியாயப்படுத்துவார்கள்? அதாவது டிஎம்கேக்கு வந்திருக்கிற அந்த நிதி எல்லாமே அன்டிக்ளேர்ட் சோர்சஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில கட்சிகளா அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த பணம் இவங்களுக்கு வருது. திமுகவுக்கு 300 கோடி அன்டிக்ளேர்டு சோர்ஸ். அன்டிக்ளேர்டு சோர்சஸ்ன்றது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கான்செப்ட். பார்ட்டி ஃபண்டு 10 ரூபாய் வாங்குற பாட்டிலுக்கு கரூர் பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னான். நேருவோட ஜாப் ராக்கெட் கேஸ் வந்து பார்ட்டி ஃபண்டு காசு வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஸ்டாலின், உதயநிதி உட்பட அவங்க பேர் அதில் இருந்தது. நீ யார்கிட்ட அது வாங்கின? குறைஞ்சபட்சம் அந்த நேர்மையாக இருக்கணும். இது பிரச்சனை வந்து அன்டிக்ளேர்ட் சோர்சஸ் அப்படிங்கறத பிரச்சனையா இல்ல பார்ட்டி ஃபண்ட் வாங்குறதே பிரச்சனை? பார்ட்டி ஃபண்ட் வாங்குறது தப்புன்னு நான் சொல்லல, அன்டிக்ளேர்டு தான் பிரச்சனை. அதிகாரத்தில் இருக்கும்போது நீ வாங்குற, அப்ப கண்டிப்பா அதுக்கும் நீ எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளுக்கும் தொடர்பு இருக்குன்றதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ பிஜேபி பண்றது தான் இவங்க பண்றாங்க. 700 கோடி தூக்கி சொலையா கொடுத்தாரு டாடாஸ். நீ திரும்ப லட்டு மாதிரி ஏர் இண்டியா தூக்கி அவர் கொடுத்த. இங்க எதெல்லாம் கொடுத்தீங்கன்னு யாருக்கு தெரியும்? யார் யார்கிட்ட வாங்கணுன்ற லிஸ்ட்டை மட்டும் நீ வை, மற்றதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அது அவங்க கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டான். கொடுத்தா எக்ஸ்போஸ் ஆகிடுவான். பெரிய நிறுவனங்கிட்ட நீ வாங்கியிருக்க, அதனால் நீ மறைக்கிறனால நீ அவனையே காப்பாற்றுற. ஏன்னா நீ உன்னோட பாலிசியில் அவனுக்கு சலுகையை காமிச்சிருக்க. துழியமான ஒரு செயல்பாடு இது. பிஜேபி இதை விட பல மடங்கு செய்யலாம். அதனால் உடனே அதை உதாரணம் காமிச்சு அது அப்போ எங்கே போயிருந்துன்னு யார் பண்ணாலும் தப்பு. தமிழ்நாட்டில் அதிகமாக வாங்குறது திராவிட முன்னேற்ற கழகம் போது நம்ம தமிழ்நாட்டை பற்றி தான் இப்போ பேசணும். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அடுத்ததா வந்து இந்தியா டுடேல இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருந்ததுங்கிறத பார்க்க முடியுது. அக்கார்டிங் டு 2023-24 2024 to 25, அதாவது வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் மாநில கட்சிகள் நிதி வாங்குறதில்ல, அதாவது வந்து வெளியிலேருந்து டொனேஷன் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டொனேஷன் வாங்குறதுல வந்து 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு இந்த ஒரு வருஷத்தில். 23-24 காட்டிலும் 24-25 வந்து 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 300 கோடியாக இருந்த அந்த டொனேஷன்ஸ் வந்துட்டு 1000 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா டிஎம்கேவோடைய அந்த டொனேஷன் வாங்குறது வந்து அதிகமாக இருக்குது ரீஜனல் பார்ட்டிஸ்லேயே. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இது எல்லாமே அன்டிக்ளேர்ட் சோர்சஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டிஎம்கேக்கு வந்திருக்கிற அந்த நிதி எல்லாமே அன்டிக்ளேர்ட் சோர்சஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ பார்ட்டி ஃபண்டை இது ரிலேட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கண்டிப்பாக இதில் இன்னொன்று வந்து அது இன்னொரு பார்ட்டி எதுன்னு பாருங்கள், முக்கியமான பார்ட்டி. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் அது. ஆமாம் சார், இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று எந்த பார்ட்டி பாருங்க. அதாவது டிஎம்கே வந்து 300 கோடி கிட்ட வந்து வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டுருக்காங்க. இன்னொரு பார்ட்டி என்னன்னா திரிணாமுல் காங்கிரஸ், அதுக்கப்புறம் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். கவனிங்க, இது எது முக்கியமான பாயிண்ட்னா திரிணாமுல் காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் 26 தேர்தலை சந்தித்த கட்சிகள். ஒய்எஸ்ஆர் அது முன்னே முடிஞ்சு போச்சு, 24 முடிஞ்சு போச்சு. இப்போ 25-26 இது 25-26 இல்லையா, அல்லது 24-25? இல்லை 24-25. 24-25க்கு இவங்க வாங்கின ஃபண்டில் முக்கியமானது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் அண்ட் ஒய்எஸ்ஆர். இந்த 2 பேரை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த 2 மாநிலங்களும் தேர்தலை சந்தித்த மாநிலங்கள். இவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது, மாநில கட்சிகளாக அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த பணம் இவங்களுக்கு வருது. திரிணாமுல் காங்கிரஸுக்கு 182 கோடி, திமுகவுக்கு 300 கோடி அன்டிக்ளேர்ட் சோர்ஸ். முதல்ல சட்டப்படி வந்து இந்த அன்டிக்ளேர்டாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி காசு வாங்குறதையே மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணணும். அது எலக்ட்ரல் பாண்ட் சிஸ்டம் குவாஷ் ஆன பிறகும் வந்து இது எப்படி அன்டிக்ளேர்ட் சோர்ஸில் இவங்க வாங்குறாங்க. 300 கோடி டிஎம்கேக்கு வந்து அன்டிக்ளேர்ட் சோர்சஸ்லேருந்து வந்திருக்கு. டிக்ளேர்ட் சோர்சஸ்லேருந்து வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கும் ஒய்எஸ்ஆருக்கும் வந்திருக்குங்க. ஓகே, அப்படின்னா இதில் அன்டிக்ளேர்டு சோர்சஸ்ன்றது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கான்செப்ட். ஏன்னா அதுவும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அன்டிக்ளேர்டு சோர்சஸ்னால் இட்ஸ் அ ஃபவுண்டன் ஹெட் ஆஃப் கரப்ஷன். இப்போ இந்த இடத்துல பார்ட்டி ஃபண்டுன்னு அவங்க காசு வாங்கினாங்கன்னு நிறையா ரிப்போர்ட்ஸ் வருது. கரூர் கேங்குன்றவங்க போய் டிஜிபி ஆஃபீஸ்லேயே பார்ட்டி ஃபண்டு 10 ரூபாய் வாங்குகிற பாட்டிலுக்கு கரூர் பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னான். நேருவோட ஜாப் ராக்கெட் கேஸில் 237 பக்கத்துக்கு இடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயுமே வந்து பார்ட்டி ஃபண்டு
அதில் வந்து காசு வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஸ்டாலின், உதயநிதி உட்பட அவங்க பேர் அதில் இருந்தது. இப்போ ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் ஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸோட ரிப்போர்ட் எவ்ரி இயர் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டில் மாநிலத்தை ஆண்ட ஒரு கட்சி அன்டிக்ளேர்டு சோர்ஸஸில் 300 கோடி வாங்கியிருக்குன்னா இட்ஸ் அ கிளியர் கேஸ் ஆஃப் பாசிபிலிட்டி ஆஃப் brutal கரப்ஷன். இப்போ இதோட ஒப்பிட்டு எப்படி சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸஸோடு தான் இதை பேச முடியும்? பார்ட்டி ஃபண்டுன்னு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினதுலேருந்து, ஜாப் ராக்கெட்டில் வாங்கினதுலேருந்து, 25 லட்ச ரூபாய்க்கு ஜாப் ராக்கெட்டில் வாங்கின காசை பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினாங்கன்றது தான் இடியோட ரிப்போர்ட். இன்றைக்கி 300 கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அன்டிக்ளேர்டு சோர்ஸஸ், முகமறியாதவர்களிடமிருந்து தேர்தல் நிதியாக 24-25 ஆண்டு காலகட்டத்திற்கு வந்திருக்கிறது என்றால் அவர்கள் அதிகாரத்தில் இருந்த பொழுது அது ஊழல் பணமாக இருக்கலாம் என்று நம்புவதற்கான போதிய முகாந்திரங்கள் இருக்கின்றன. பட் இதில் என்னன்னா சட்டம் வந்து ரொம்ப வேகாக இருக்குது. அதனால் இதை வந்து ஏன்னா அன்டிக்ளேர்ட் சோர்ஸில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி வாங்க முடியுன்றதே நமக்கு இப்போ புரியல. ஏன்னா அவங்க எலக்ட்ரல் பாண்டில் என்ன கதை அளந்தாங்கன்னா கொடுக்குறவனுக்கும் வாங்குறவன் வெளியில் தெரியாது, ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் தெரியும். ஆனால் ஸ்டேட் பேங்கோட இது மட்டும்தான் இருந்தது. அதை தான் சுப்ரீம் கோர்ட்டு குவாஷ் பண்ணுச்சு. அப்போ ஒரு கட்சி வந்து எல்லா அரசியல் கட்சியும், நான் திமுகவை மட்டும் சொல்லலை, எல்லா அரசியல் கட்சியுமே உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை, அறிவு நேர்மை இருந்ததுன்னா அவங்க ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே வாங்குகிற எல்லா அமௌண்ட்டையுமே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை. அப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு வந்த குற்றச்சாட்டு, கரூர் கேங் குற்றச்சாட்டு, ஏகப்பட்ட கரப்ஷன் கேசஸை வச்சு பார்க்கும்போது அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி 300 கோடிக்கு மேலே வாங்குதுன்னா இது ரொம்ப ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப அட்டுழியமான ஒரு செயல்பாடு. இது பிஜேபி இதை விட பல மடங்கு செய்யலாம். அதனால் உடனே அதை உதாரணம் காமிச்சு அது அப்போ எங்கே போயிருந்துன்னுவாங்க. யார் பண்ணாலும் தப்பு. தமிழ்நாட்டில் அதிகமாக வாங்குறது திராவிட முன்னேற்ற கழகம் போது நம்ம தமிழ்நாட்டை பற்றி தான் இப்போ பேச முடியும். அப்போ ஊர் நியாயம் பேசுகிறவங்க உலகிலேயே நாங்கள் தான் உத்தமர்கள் என்று வேஷம் கட்டுபவர்கள் தங்கள் கட்சிக்கு 300 கோடி ரூபாய் முகமரியாதைகளிடமிருந்து வந்தது என்பதை எப்படி நியாயப்படுத்துவார்கள்? இது எந்த விதத்தில் இது நியாயம்? ஆனால் இப்போ வரைக்கும் வந்துட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து வாங்குறது வந்து நிர்வாக ரீதியாக சரி பண்ணுறது தான் வாங்குறோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க அவங்க. ப்ளீஸ் 10 ரூபாய் விட்டுருங்க, அதுக்குள்ளே போகாதீங்க. அது வேறு கதை, கம்ப்ளீட்லி வேறு கதை, 100% வேறு கதை. அது தொட வேணாம். இதில் 300 கோடி எலக்ட்ரல் ஃபண்டிங்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அதிகாரத்தில் இருக்கும்போது முகமரியாதைகளிடமிருந்து 300 கோடி நாங்கள் வாங்கியிருக்கோன்னு அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. நீ யார்கிட்ட இருந்து வாங்கின? குறைஞ்சபட்சம் அந்த நேர்மையாக இருக்கணும். நீங்கள் யார்கிட்ட இருந்து வாங்கினீங்கன்றதை சொல்லுங்கள். சொல்லாமல் வாங்குனீங்கன்னா அது ஏன்னா சோர்ஸை சொன்னால் தான் இந்த 2 வருஷத்தில் நீங்கள் எடுத்த பல கொள்கை முடிவுகளுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி மக்களால் அறிய முடியும். ஆகவே 300 கோடி அன்டிக்ளேர்டு சோர்ஸஸ் என்பது ஒரு பெரிய இஷ்யூ. இது பிரச்சனை வந்து அன்டிக்ளேர்ட் சோர்சஸ் அப்படிங்கிறது தான் பிரச்சனையா, இல்லை பார்ட்டி ஃபண்ட் வாங்குறதே பிரச்சனை? பார்ட்டி ஃபண்ட் வாங்குறது தப்புன்னு நான் சொல்லலை, அன்டிக்ளேர்டு தான் பிரச்சனை. ஏன்னா நீ டிக்ளேர்டாக வைக்கும்போது தானாக மாட்டிப்ப. நீ எடுக்கக்கூடிய ஒரு கொள்கை முடிவுக்கும் வாங்குகிற ஃபண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை மக்களே புரிந்து கொள்வார்கள். வாங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. விரும்புகிறான் வாங்குறான்னு போயிடும். ஒத்த பைசா வாங்கினாலும் நீ கணக்கில் வை. நீ அவங்ககிட்ட வேணால் வாங்கு, எவன் வேணால் உனக்கு கொடுக்கட்டும். தெர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ். நேர்மை இல்லாததால் தான் அன்டிக்ளேர்டை நீ கொடுக்குற. அது எப்படி கோயிலில் குண்டியில் போடுற கதையா? அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்பது, ஒரு அரசியல் கட்சி என்பது இட்ஸ் அ பப்ளிக் ஆர்கனைசேஷன். அதிகாரத்தில் இருக்கும்போது நீ வாங்குற, அப்போ கண்டிப்பாக அதுக்கும் நீ எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளுக்கும் தொடர்பு இருக்குன்றதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏர் இண்டியா 700 கோடிக்கு மேலே மோடி கொடுக்குறோம், பிஜேபி கொடுக்குறான். ஏர் இண்டியா நிறுவனம் டாடாஸ் வந்து இந்தியாவின் முன்னணி தொழில் நிறுவனமான டாடா குரூப், முன்னணி நிறுவனமான டாடாஸ் 700 கோடிக்கு மேலேயே என்னமோ கொடுக்குறான். அவனுக்கு நீ ஏர் இண்டியாவை கொடுக்குற. அப்போ ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியாதுல்ல. இதுக்கு தான் டிரான்ஸ்பரன்சி வேணுன்றது. வாங்கக்கூடாதுன்றது பிரச்சனை கிடையாது. நீ வாங்கு, நீ கொடு, 2 பேருக்கும் தேவை இருக்குது, பொது வெளியில் வை. அப்போ அந்த நியாயம் அங்கே பேசினவங்க இங்கேயே வந்து 300 கோடி ரூபாய் நீங்கள் வந்து இதில் வந்து திமுக மேலே ஏதோ தனிப்பட்ட முறையில் ஒன்று அதில் வெங்காயம் காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன், நான் ஒரு வழிப்போக்கன் கேள்வி கேட்குறேன். ஏன்னா உத்தம மாதிரி வேஷம் கட்டி தானே திமுகவுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய தொங்கு சதைகளும் அறிவாளி அல்சேஷன்களும் வாடகை வாய்களும் பேசுகிறானுங்கல்ல, அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். நீ ஓகிய மாதிரி பேசுகிறல்ல, குறைஞ்சபட்ச நேர்மை கூட நீ யார் ஆதரிக்கிறியோ அவங்கக்கிட்ட இல்லை. நீ பிஜேபி அவ்வளோ கேள்வி கேட்டல. இன்றைக்கி 300 கோடி ரூபாய் அன்டிக்ளேர்டாக அதிகாரத்தில் இருக்கும்போது 24-25 திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியது என்பது ஏடிஆர் ரிப்போர்ட்ஸ். இந்த ரிப்போர்ட்டோட நம்பகத்தன்மையில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. திமுக இதை மறுக்க முடியாது. எவ்ரி திங் இஸ் ஆன் ஓப்பன் கிரவுண்டு. யார்கிட்ட இருந்து வாங்கினீங்க?
இது எந்த அரசியல் கட்சிகள் வந்தாலும் தவிர்க்க முடியாது. 100% தவிர்க்கு. நான் என்ன சொல்றேன், நீ சிஸ்டமே அப்படி இருக்கணும்ன்றேன். ஏன்னா சிஸ்டம் இன்னைக்கு அப்படி இல்லைன்னா நீ வந்து சொல்லு 300 கோடி எலக்ட்ரல் ஃபண்டை நீ வாங்கினது கட்சி வாங்கியிருக்கு. தனிநபர் எவனா லஞ்சம் வாங்குறதோ, தனிநபர் மந்திரி லஞ்சம் வாங்குறது கூட இங்கே இஷ்யூ கிடையாது. கட்சி 300 கோடி வாங்கியிருக்கு. யார்கிட்ட இருந்து வாங்கின? ஒரு பிரஜையாக இதை தெரிஞ்சுக்கிற உரிமை மக்களுக்கு இருக்குது. சட்டம் ரொம்ப வேகாக இருக்கிறதால இப்போ பிஜேபி பண்ணுறது தான் இவங்க பண்ணுறாங்க. 700 கோடி தூக்கி சொலையாக கொடுத்தாரு டாட்டாஸ். நீ திரும்ப லட்டு மாதிரி ஏர் இண்டியாவை தூக்கி அவர் கொடுத்த. இங்கே எதெல்லாம் கொடுத்தீங்கன்னு யாருக்கு தெரியும்? இந்த 300 கோடி யார்கிட்ட இவங்க வாங்கினாங்கன்ற விவரம் பொதுவெளியில் வைக்கப்படுமையானால் அந்த 24-25 காலகட்டத்தில், அதற்கு பிந்தின காலகட்டத்தில், தட் இஸ் பிட்வீன் 24 and 26 ஆர் ஈவன் ஃப்ரம் 21 to 26, ஏன்னா முன்கூட்டியே ப்ராமிஸ் கூட பண்ணியிருக்கலாம். அந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் எடுத்த கொள்கை முடிவுகள் பற்றிய புரிதல் மக்களுக்கு வரும். ரொம்ப சிம்பிளுங்க. இந்த 300 கோடியை நீ யார்கிட்டேருந்து வாங்கினன்ற விவரத்தை பொதுவெளியில் வச்சின்னா, உங்களுக்கு உண்மையிலேயே அறிவு நேர்மை இருந்ததுன்னா, நீங்கள் உண்மையிலேயே வந்து நீதி நேர்மைக்காக போராடக்கூடியவர்கள்னா, நீங்கள் சொல்லிக்கொள்வதில் போல நீங்கள் உத்தம புத்திரர்கள் என்றால் 300 கோடி பட்டின தகவலை யார்கிட்ட வாங்கினீங்கிறத பொதுவெளியில் வச்சிங்கன்னா, இந்த 5 வருஷத்தில் நீங்கள் எடுத்த கொள்கை முடிவுகள் பொதுவெளியில் இருக்குது. அதற்கும் இதற்குமான சம்பந்தத்தை, உறவை, தொடர்பை, தொப்புள் கொடி உறவை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்படி இல்லைன்னா இது அப்பட்டமான, எப்படி சொல்கிற வார்த்தைகள் இல்லை, என்ன ஒன்று சட்டம் அனுமதிக்குதுன்றவாங்க. அவங்க முடிஞ்சா கோர்ட்டுக்கு போகணும். அதுதான் இப்போ அதாவது இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டுன்னு கூட இதை எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கறதுனால ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கே வந்துட்டு எல்லா டெண்டரும் போகிற மாதிரி இதை நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அது சரியாக தவறாங்கிறது மக்கள் தீர்மானிக்கிட்டோம். ஏன்னா அந்த குற்றச்சாட்டு வந்து அதானி நிறுவனத்தின் மேலே இருக்குது. பிஜேபிக்கு வந்து அவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க, அதனால அதானிக்கு தான் எல்லா போர்ட்டையும் கொடுக்குறாங்கங்கிற குற்றச்சாட்டுலாம் வருது இல்லை. இது அப்படி தான் இது ப்ளே ஆகுமா அந்த பார்ட்டி ஃபண்ட்? அதைத்தாங்க நான் சொல்ல வரேன். இந்த இண்டிவிஜுவல்ஸை பற்றி, நிறுவனங்களை பற்றி கூட பெயர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், 300 கோடி நீ வாங்கியிருக்க, நல்லது. யார்கிட்ட வாங்கணுன்ற லிஸ்ட்டை மட்டும் நீ வை, மற்றதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அது அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தான். கொடுக்க மாட்டான், கொடுத்தா எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. ஸோ சிஸ்டம் வந்து அவங்கள காப்பாற்றுது. நீ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வாங்கியிருக்க. 300 கோடி ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தலுக்கு ஓராண்டு முன்பு, நல்லா கவனிங்க, தேர்தலுக்கு ஓராண்டு முன்பு 300 கோடி ரூபாய் ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு கட்சிக்கு வருது, அன்டிக்ளேர்டு சோர்ஸ்லேருந்து வருதுன்னா எப்படிங்க அது? அவன் கொடுக்குறவனே அனானிமிட்டியோட கொடுக்குறான். அந்த கதையெல்லாம் வேணாம். உனக்கு நேர்மை இருந்ததுன்னா, நான் சொல்கிறேன், நீ உலகத்திலே நான் தான் உத்தமன்னு தானே பேசுகிறேன். அப்போ நீ பொது வெளியில் வை. இந்த கவர்மெண்ட்டில் ஊழல் நடந்ததா இல்லையான்னு பேசும்போது, ஊழல் நடந்தும்போது ஒரு ஆதாரத்தை காட்டு. எங்காவது நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதா, எங்காவது வந்து இதற்கான ஆதாரங்கள் இருக்குதான்னு அப்படியே பொங்கி எழுந்து பேசுகிறாங்கல்ல திமுகவுடைய தொங்கு சதைகள். இப்போ நம்ம கேட்குறது ஒன்று தான், பொதுவெளியில் இருக்கிறது மட்டும் வச்சு தான் கேட்குறேன். 300 கோடிக்கு நீ வாங்கியிருக்கேன்னு நீயே சொல்கிற. அவங்ககிட்ட வாங்கினேன், யார்கிட்ட வாங்கினேன், அதை மட்டும் சொல்லு. அது இப்போ 20,000க்கு கீழே கொடுக்குறவங்க வந்து யாருன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது. இதெல்லாம் ஆமாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி தனிப்பட்ட நபர்கள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்கிற மாதிரியான விவரத்தை அவங்க முன்வைக்க வாய்ப்பு இருக்குது. நிறுவனங்கள் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் 20,000-30,000 அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பெரிய நிறுவனங்கிட்ட நீ வாங்கியிருக்க. அதனால் நீ மறைக்கிறனால நீ அவனையே காப்பாற்றுற. ஏன்னா நீ உன்னோட பாலிசியில் அவனுக்கு சலுகையை காமிச்சிருக்க. நீ அதில் வெளிப்படைத்தன்மை இல்லைல்ல, ஃபண்டிங்கில் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னா அதுதானே ஊழலின் ஊற்றுக்கண். அப்புறம் உத்தம மாதிரி வந்து பேசுகிறீங்க. எல்லாரும் பண்ணுறான். இதோட அர்த்தம் வந்து இவங்க மட்டும் இல்லை, திமுக மட்டும் இல்லை, அப்படி பார்த்தா பிஜேபி மாதிரி பணக்கார கட்சி எதுவுமே கிடையாது. இங்கே விவகாரம் திமுகன்றதுனால நம்ம பேசுகிறோம். எனவே பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபண்டிங்ன்றது ஒரு பெரிய ரீஜனல் பார்ட்டிங்கிறது மென்ஷன் பண்ணதுனால தான் நம்ம டிஎம்கே பற்றி அதுதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஃபண்டிங்ன்றது பெரிய விஷயமாக மாறி போனதால் அதில் ரொம்ப நியாயமாக நம்ம ஏன் கேட்குறோன்னா, நீ ரொம்ப உத்தமனாக வேஷம் போடுறல. திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு ஒப்பாரும் மிக்கார் இல்லாத திராவிட மாடல் உலகத்தில் இப்படி ஒரு கவர்மெண்ட் இதுக்கு முன்னாலேயும் இருந்ததில்லை, இதுக்கு பின்னாலேயும் இருந்ததில்லை. இப்படி தானே 21-26 ஆண்டிங்க. அவங்க எப்படி 2014 வந்தோன்னா அதுக்கு முன்னால் இந்தியாவில் எல்லாம் காட்டு மிராண்டியாக ஆடைகள் இன்றி சுற்றி கொண்டிருந்தார்கள். மோடி வந்த பிறகு தான் சுதந்திரம் வந்ததுன்னு பேசினாங்களோ, அது இணையாக தானே 21-26 பேசுனீங்க. இப்பயும் அப்படி தான் பேசி கிடக்குறீங்க. ஏன்னா இன்றைக்கும் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. அதிகாரிகளில் பெரும்பாலானவர்களும் கிட்டத்தட்ட 99% மீடியாவும் இன்னமும் திமுகவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இந்த வெக்கக்கட்டை எங்கே போய் சொல்கிறது? இதில் நீ 300 கோடி வாங்கியிருக்கேன்னு ஒரு ரிப்போர்ட் வருதுன்னா ஒருத்தன் கேள்வி கேட்டானா யார்கிட்ட வாங்கினேன்? நீ வந்து அதில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் 300 கோடி வாங்கினன்றது ஊழலின் ஊற்றுக்கண் அப்படின்னு எவனா ஒருத்தன் எடிட்டோரில் எழுதுனானா? எழுத மாட்டான்.
ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் டேக்கன் கேர் ஆஃப். இது மக்கள் கேட்க வேண்டிய, சிவில் சமூகம் கேட்க வேண்டிய, சோஷியல் மீடியா கேட்க வேண்டிய, ஜென்ஸி கேட்க வேண்டிய கேள்வி. நீ 300 கோடி வாங்கியிருக்க அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு, யார்கிட்ட வாங்கினன்றதை மட்டும் சொல்லி, இல்லை இது அந்த நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்களோட ப்ரைவசி பாதிக்கப்படுன்றது. கமான், நிறுவனங்களோட ப்ரைவசியையும் பொதுமக்களுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு அவன் காசு கொடுத்தான் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையில் எது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த உரிமைனா மக்களுக்கு இருக்கக்கூடிய தகவல் அறியும் உரிமை தான் உண்மையான உரிமை. இவங்க என்ன சொல்லுவாங்க, ப்ரைவசி சம்மந்தப்பட்டது எங்களுக்கு எந்த நிறுவனம் யாருக்கிட்ட கொடுத்தான்னு சொன்னால் போட்டியாளர்கள் வந்து மற்ற கட்சிகள் அவங்களை கேட்பான்லாம், கதை அளப்பானுங்க. அப்படி தான் பிஜேபி சொல்லிச்சு. அந்த கதையை தான் திமுக வளர்க்கும். இது ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னா, பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய அஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே என்ன ரூல் பண்ண வாய்ப்புள்ள ஒரு கட்சி, நாளைக்கு கூட மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம். அந்த கட்சிக்கு அவன் துடு கொடுத்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை, அதுதான் முக்கியமே ஒழிய அந்த நிறுவனத்துக்கு தன்னோட சுயமரியாதையும் சுயத்தன்மையும் காப்பாற்றிக்கிறதுக்கு, தன்னோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்னோடய உரிமைக்கு கீழே தான் அது வரும். ரூலிங் பார்ட்டியாக மட்டும் இல்லை, அப்போசிஷனாகவும் நீ என்னெல்லாம் பண்ணின்னு இருக்கின்றதை அது தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமான மசோதாக்களில் வாய் மூடி மௌனமாக பேசாமல் அடந்தியாக இருக்கிறதும், இப்போ நடந்து கொள்ளக்கூடிய உங்கள் நடவடிக்கைகளும் கூட முகமூடி கிழியும். பொது வெளியில் வைக்கணும். சட்டத்தில் இடம் இல்லைன்னா வைக்க முடியாது போடுவான் அவன், முடிஞ்சா கோர்ட்டுக்கு போடான்வான். நம்ம கேட்குறது சட்ட போராட்டத்தில் இல்லை, தார்மீக ரீதியிலான ஒரு கேள்வி. உத்தமர்கள் நாங்கள் தான்னு பேசுகிறல்ல, உங்கள் முகமூடி இப்போ கிழியுது, இதுக்கு பதில் சொல்லு. இது வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலானவர்கள் எடுத்து பேச வேண்டிய ஒரு பிரச்சனை. நிச்சயமா 300 கோடி வாங்கினல, யார்கிட்ட வாங்கின லிஸ்ட்டை வைன்னு கேட்கணும். கொடுக்க மாட்டான். கேட்கும் பொழுது அது ஒரு விதமான ஒரு ஒப்பீனியனை பில்டு பண்ணும். அது ஜனநாயகத்துக்கு நல்லது. நன்றி சார். நன்றி. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.